கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் கேட்கக்கூடிய ஒரு தெய்வ செய்தி, அது இன்றைக்கு உங்கள் மனதிலே ஆழ் மனதிலே பதிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த செயலை செய்கிற ஒவ்வொருவரையும் திருத்தும்படியாக, நம்புகிற ஒவ்வொருவரையும் சீர்படுத்தும்படியாக வசனத்தை கொண்டு அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். இங்கே வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் நாம் 13ஆம் வசனத்தில் இருந்து இன்றைக்கு அந்த செய்தியை நாம் அறிய போகிறோம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இன்றைக்கு அது ஒரு பெரிய தொழிலாகவே மாறிவிட்டிருக்கிறது. எண்ணெய் பூசுவது, நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய வியாதி வந்தாவே சபைகளிலிருந்து பாஸ்டர் என்னக்கூடிய நம்பக்கூடியவர்களை அழைத்து, அல்லது சபையை சார்ந்திருக்கிறவர்கள் வல்லமை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் செயல்படுகிறவர்களை கொண்டு, அல்லது அந்த வல்லமை இருக்கிறதோ இல்லையோ, எல்லாரும் எண்ணெய் பூசி, நோயாளிகளுக்கு எண்ணெய் பூசி சொஸ்தப்படுத்துகிற செயலை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சரியா தவறா என்பதை இன்றைக்கு யாரும் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏன், இந்த சத்தியத்தை கிறிஸ்துவின் சபையிலே நிறைவாய் அறிந்திருக்கிற மக்கள் கூட அதை பார்க்கிற பொழுது குழப்பம் அடைகிறவர்களாக, தெளிவற்றவர்களாக மாறி போகிறார்கள். அதை குறித்து இன்றைக்கு இந்த செய்தி நாம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறோம். அப்படி எண்ணெய் பூசி சுகப்படுத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறதா, அது முடியுமா என்றெல்லாம் யாரும் சிந்திக்கிறதில்லை. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் தண்ணி இருக்கிறாங்க பாரு. அவர் அந்த பாஸ்டர் ஐயா வல்லமை பெற்றிருக்கிறவர், அவர் கையில் தண்ணி எடுத்து ஜெபம் பண்ணி கூட, அந்த பிரதான ஆசாரியன் அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்தில் இருக்கிற அந்த பிரதான ஆசாரியன் கையில் ஈசோப் எனக்கூடிய அதை வைத்து அதை எல்லாரும் மேலே தண்ணியை தெளித்து அவங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு செயல் உண்டு. இன்றைக்கு அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆர்சியில் பார்த்தா நிறைய பேர் அதே போல தான். அது வேறு பேட்டர்னில் என்ன பண்ணுறாங்க, அந்த சொம்பில் கொஞ்சம் தண்ணியை வாங்கி ஜெபம் பண்ணி அதை தெளிக்கிறதும், அந்த சொம்பில் தண்ணியை வாங்கி அல்லது அவர் டம்ளரில் தண்ணியை வாங்கி ஜெபம் பண்ணி கையில் ஊற்றியதை குடிங்கன்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட செயல்கள் ஒரு மனிதனை சுகப்படுத்த முடியுமா, எல்லா நோய்களும் அது சுகமாகுமா என்பதை குறித்து இன்றைக்கு இந்த செய்தி. ஆகவே இதை நீங்கள் தெளிவாய் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, தெளிவுள்ளவர்களாய் வாழ்வதற்காக கூட அப்படி பிரயோஜனப்படுத்துகிற வகையில் இருக்க வேண்டும். இந்த அருமையான இந்த நாளிலே இங்கே நாம் பார்க்கிற பொழுது, இது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அநேக பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இது யார் சொஸ்தமாக்கினவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, இயேசுனுடைய சீடர்கள். அப்போ அந்த இயேசுனுடைய சீடர்கள் எண்ணெய் பூசி அநேகம் நோயாளிகளுக்கு எண்ணெய் பூசினார்கள், சொஸ்தமாக்கினார்கள் என்ற செயல் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சீஷர்கள் அந்த எண்ணெய் பூசி சொஸ்தமாக்குற வகையில் அந்த எண்ணெயில் எவ்வளவு என்ன மகத்துவம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, எண்ணெயில் மகத்துவம் இல்லை. ஆனால் எதில் மகத்துவம் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இதே மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் தன் சீஷர்களை அழைக்கிறார். 12 பேரை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அசுத்தாவிகளை துரத்தவும் வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஆக அந்த எண்ணெயிலே அங்கே மகத்துவம் இல்லை. அந்த சீஷர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், அந்த சீஷர்களை அனுப்பின இயேசுவின் இடத்துல தான் மகத்துவம் இருக்கிறது. அவர் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அவர்கள் சுஸ்தமாக்கினார்கள். சரி, 12 பேருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்.
அதனால மார்க் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அநேக நோயாளிகளுக்கு எண்ணெய் பூசி அதை சொஸ்தமாக்கினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். மீண்டுமாக இந்த ஊழியத்துக்காக இயேசுவானவர் 70 பேரை அனுப்புகிறார். லூக்கா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமானால், லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பாக 2 பேராக அனுப்பினார். அப்படி 2 பேராக அனுப்பினாரே, இயேசுவா தான் அனுப்பினார். இந்த 12 பேருக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை யார் கொடுத்திருப்பாரு? இந்த 70 பேருக்கு கொடுத்திருப்பார். இந்த 70 பேர் ஒருவேளை தண்ணீரை, அதாவது ஜெபம் பண்ணி கொடுத்தாலும், தண்ணீரை ஒருவன் மீது தெளித்தாலும், அல்லது எண்ணெயை அதாவது ஒருவன் மீது பூசினாலும், அந்த எண்ணெயை கொடுத்து போய் இதை நீங்கள் பூசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? அந்த அற்புதங்கள் நிகழ்த்த முடியும், அதை சுகப்படுத்த முடியும் என்று பின்னால் நாம் பார்க்க போகிறோம். இதை பெற்றவர்கள் தான் இந்த அதிகாரத்தை பெற்றதுனால அவர்கள் செய்தார்கள். இதே நாம் வாசித்த இந்த பகுதியில் அந்த 12 பேருக்கு இந்த மார்க்கு கூட என்ன எழுதுகிறார் என்று பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, மார்க்கு 6:7, அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், அப்புறம் வேற என்ன செஞ்சாரு? வியாதிகளை சுகப்படுத்தவும் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. ஆகவே அந்த அதிகாரம் பெற்றதனால தான் 13ஆம் வசனத்தில் 13ஆம் அதாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது அநேகம் பிசாசுகளை துரத்தினார்கள். அதோடு கூட அநேகம் வியாதி உள்ளவர்களுக்கு எண்ணெய் பூசி சுஸ்தப்படுத்தினார்கள். சரி, இந்த 70 பேர் அதை பெற்றார்களே, அந்த 70 பேர் என்ன செஞ்சாங்க, அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதே லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 17 வாசிக்கிறோம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தினாலே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எனக்கு கீழ்ப்படிகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டு இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று. அப்போ அந்த 70 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க? ஆண்டவரே, பிசாசுகள் மாத்திரமல்ல வியாதிகளையும் சுகப்படுத்தியிருப்பார்கள். ஏன்னா அந்த அதிகாரம் கொடுத்தவர் இயேசு. அதனால ஆமா, உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்து அனுப்பினேன். வானத்திலிருந்து என்ன பண்றது, மின்னல்கள் போல சாத்தான்கள் இறங்குகிறது, வெளியே போகிறது நான் பார்த்தேன். அந்த சொல்றதுக்கு முன்னாலே நான் அறிஞ்சேன். அந்த வல்லமை செயல்பட்டு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதனால நான் இந்த வல்லமையை கொடுத்தேன்றதுனால, அந்த வல்லமையை நான் வெளிப்படுத்துறேன்றதுனால சந்தோஷப்படாதீங்க. எதனால சந்தோஷப்படணும் அப்படின்னு 20 சொல்லும்போது சொல்லுவார், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அது பரலோகத்திலே நீ இடம் பிடிச்சிருக்க, அதுக்காக தான் சந்தோஷப்படணும். நான் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தினால நீ பிசாசுகளை துரத்துவதும் அல்லது வியாதிகளை சுகப்படுத்துவதும் அது ஒரு பெரிய செயல் என்று நினைத்துக் கொள்ளாதே என்று சொன்னார். ஆக இந்த செயலை அவர்கள் செய்தார்கள். இப்படி செய்கிற பொழுது பிறகு இந்த 12 சீஷர்களும் அவர் வாழ்ந்த காலத்தில் இதெல்லாம் நிறைவேற்றினார்கள். அதே நேரத்தில் இந்த செயல் செய்வதற்கு அவர்களுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த கொடுத்தவர் என்ன பண்ணாரு, அதாவது அவருடைய காலம் முடிந்து கடந்து போனவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டு பரத்துக்கு ஏறிவிட்டார். இப்போ 12 பேர் இருக்கிறாங்க. சரி, இந்த 12 பேர் இந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 12 பேர் சபை வளர்ந்து கொண்டு வருகிறது. அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பெறுகிறார்கள், கிரேக்கர்கள், அப்படி அநேக யூதர்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டு பக்திக்குள்ளாக கடந்து வருகிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, இந்த அதிகாரத்தை தேவன் இவர்களுக்கு இயேசுவானவர்களுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, பிறருக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிற மகத்துவத்தை இவர்கள் கொடுத்திருக்கிறார் என்பது வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில்
6ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பின்பு இந்த ஊழியம் பெறுகிற போது 7 ஊழியத்துக்காக 7 சகோதரர்கள் நியமித்தார்கள் ஆதி சபையில எருசலேம்ல. அப்ப அந்த 7 பேரும் அந்த அப்போஸ்தலர் முன்னாக வந்து நிறுத்தினார்கள். அந்த அப்போஸ்தலர் முன்பாக நிறுத்தும் போது அப்ப அந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவினுடைய சீடர்கள் 12 பேர் அவங்க என்ன பண்ணாங்க, இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு பாஸ்டர்னாவே ஒரு அந்த அங்கிலாம் போட்டவங்க வியாதிஸ்த மாதிரி ஒரு கையை வச்சவனே ஒரு ஜெபம் பண்ணும். அவர் வச்சு கையை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நம்ம ஆளுங்கன்னா நம்ம போய் என்ன பண்ணுறோம், தீமத்தை 1 தீமத்தை 2:8 நீங்கள் வாசிக்க வேண்டாம். அதாவது அந்த தீமத்தை நிருபத்தில் பார்க்கும்போது நீ உடனே எல்லாருமே கை வச்சிடாதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை பண்ணுவார் தீமத்தை. இப்படி வச்ச உடனே கையை வைக்க நம்ம கையை வச்சு ஜெபம் பண்ணதான் நமக்கு, அதாவது அப்போ கையை வைக்கும் போது ஏதோ ஆடி அலங்காடி ஏதோ ஒன்று ஓடுற மாதிரியும் அதுக்கு வச்ச உடனே ஏதோ ஒரு கரண்ட் இது வந்து மேலேருந்து பாயிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கும். அந்த செயலை என்ன பண்ணாங்க, எல்லாரும் செய்ய முடியுமானா எல்லாரும் செய்ய முடியும். அந்த 12 பேர் மட்டும் தான் என்ன பண்ணாங்க, அவர்கள் இன்னும் கைகளை வைத்தார்கள். அவர்கள் கைகளை வைத்த போது என்ன நடந்தது பின்னால் பார்க்க போகிறோம். அப்போ அந்த கைகளை வைக்கிற அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருந்தது, இவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதற்கு பிறகு அநேக இடங்களில் ஞானஸ்தானம் பெற்று உள்ளே வருகிறார்கள், சபைக்குள்ள சேர்க்கப்படுகிறார்கள், சமாரியாவில் சேர்க்கப்பட்டாங்க. இந்த வரம் பெற்றவங்க பிலிப்பு என்ன பண்ணாரு, சமாரியாவில் போய் ஊழியம் பண்ணாரு. எல்லாரும் அநேக புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாரும் கிறிஸ்துக்குள் கொண்டு வந்தாரு. மாயவத்தை செய்கிற சீமோனை கூட அந்த மாயவத்தை தூக்கி போட்டு கிறிஸ்துக்குள் வர வச்சாரு. ஆனால் இந்த வரங்களை பெற்ற 7 பேரில் ஒருத்தராகிய பிலிப்பு மற்றவர்களுக்கு கொடுக்க முடியல. ஆனால் எல்லாரும் வந்து சரியான ஞானஸ்தானம் பெற்றாங்க. இதை எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருக்கிறாங்க இல்லையா, பேதுரு யோவான் கேட்டாங்க. கேள்விப்பட்ட உடனே அவங்க அங்கிருந்து அந்த அனுப்பப்பட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்கள் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாத்திரம் ஞானஸ்தானம் பெற்றவர்களாக கண்டு அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர் யாரு, ஏற்கனவே என்ன பண்றாங்க, ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு பிலிப்பு. இந்த வரத்தை பெற்றவர் தான் அவர். இந்த 12 பேர்னால கையை வச்சு வரம் பெற்று இந்த சமாரியா பட்டணத்தை போயிட்டு அங்க என்ன பண்றாரு, கிறிஸ்துவ ஆகிட்டாரு. ஆனா இவங்க கைகளை வைத்து என்ன பண்றாங்க, அவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இவர்கள் கை வைத்த போதுதான் பரிசுத்த ஆவி அவர்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா ஏற்கனவே இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவர் பிலிப்புவால செய்ய முடியல, கொடுக்க முடியல. பிலிப்புவால கொடுக்க முடியல, நான் இன்னைக்கு யாராலையும் செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இதே ஒரு சம்பவம் இன்னொன்று அப்போஸ்தலர்கள் 19ஆம் அதிகாரத்தில், அதாவது அந்த பிரிவை சபையை வந்து பேதுருக்கு ஒரு சபை, பவுலுக்கு ஒரு சபை, கேபாவுக்கு ஒரு சபை கட்டினவங்க அப்போலோ என்னக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒரு சபை கட்டியிருக்கிறாங்க, பிரிவை காட்டினாங்க. சபைன்னா ஒரே ஒரு சபை தான், அது யாருக்கு, கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் சொந்தம், கிறிஸ்துவின் சபை மட்டும்தான். அப்போ அவையே என்ன பண்ணாங்க, பிரிவு காட்டினாங்க. அப்போ பிரிவு காட்டும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நீங்கள் பார்க்கும்போது வந்து 1 கொரிந்தியரில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. அப்போ பிரிவு காட்டும்போது என்ன பண்ணுவார், நீங்கள் வந்து கிறிஸ்துவில் உண்மையாக இருக்கிறது தேவன் அழைச்சாரு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நீங்கள் பிரிவு கட்டி 4 சபை ஆகியது. எல்லாருக்கும் ஒரு சபை கட்டினீங்க, நாங்களாம் ரத்தத்தை சேர்ந்துடும், இயேசு தானே பாடுபட்டார், அவருக்கு தான் சபை சொந்தம். அப்போ கிறிஸ்துவின் சபைன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதில் யார் சபைன்னு வச்சாங்க, அப்போலோவுக்கும் ஒரு சபை வச்சுக்கிறாங்க. என்ன வச்சுக்கிறாங்க, அப்போலோவுக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த அப்போலோ எபேசுவில் ஊழியம் செய்யும்போது எபேசுவில் நிறைய பேர் கிறிஸ்துவங்களாக கொண்டு வந்தார். அப்படி நிறைய பேர் கிறிஸ்துவங்களாக கொண்டு வந்தப்போ இவரால் கை வச்சு என்ன செய்ய முடியல, வரம் கொடுக்க முடியல, வரம் கொடுக்க முடியல அப்படின்றத இந்த வேதம் தெளிவாக என்ன செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல பவுல் போறார், பவுல் ஊழிய காலத்தில் அவர் போறார். அங்கே போனோடனே நீங்கள் பரிசுத்தாவின் வாரத்தை பெற்றீங்களான்னு, பரிசுத்தாவி உண்டுன்றதே நான் கேள்விப்படலேன்றாங்க. அப்போனா நீங்கள் என்ன ஞானஸ்தானம் பெற்றீங்க, யோவான் கொடுத்தார். யார் உங்களுக்கு கொடுத்தது, அப்போலோ கொடுத்தார். யார் கொடுத்தாரு, இந்த அப்போலோவுக்கு தான் என்ன பண்ணாங்க, ஒரு சபையே அவருக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பிரசித்தி பெற்றிருக்கிற மனிதனை என்ன செய்ய முடியல, கை வச்சு இந்த வரத்தை என்ன செய்யல, அந்த ஜனங்களுக்கு கொடுக்க முடியல, பரிசுத்தாவி கொடுக்க முடியல. அப்போ பவுல் என்ன பண்ணுறாரு,
அப்போ நீங்கள் எடுத்த ஞானஸ்தானம் தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு. கேட்டாங்க. கேள்விப்பட்டவனு அப்போ என்ன பண்ண, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதிகாரத்தில் நாமத்தில் இருக்கிற ஞானஸ்தானத்தை பெற்றாங்க. பெற்ற உடனே அதுக்கப்புறம் பவுல் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே அப்போலோ மூலமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கிறாங்க எல்லாரும், மறுபடியும் ஒரு ஞானஸ்தானம் பெறுறாங்க. நிறைய பேர் ஐயோ ரெண்டாவது ஞானஸ்தானமா, ஏற்கனவே இருக்கிற ஞானஸ்தானம் தப்புன்றதுனால தான் ரெண்டாவது ஞானஸ்தானம் கொடுக்குறான்னு தெரியல. இது சாதாரணமாக கூட சொல்கிறான், வேர்த்தை வச்சு கட்சி குச்சி வந்து தெரியல. ரெண்டாவது ஞானஸ்தானம் வந்து அவங்க எடுக்க மாட்டோம். அப்புறம் ரெண்டாவது ஞானஸ்தானம் என் பாஸ்டர் வாங்கிட்டாரு, ரெண்டாவது ஞானஸ்தானம் எடுத்த வேதத்தில் தப்பு. எங்கே தப்பு? வேதத்தில் தான் ரைட்டு. அப்போ உடனே என்ன பண்ணிக்கிறாரு, அந்த ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஞானஸ்தானம் கொடுத்தது மட்டும் இல்லை, 19ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அல்லாமலும் அப்போ அல்லாமலும் பவுல் அவர் மேல் கைகளை அப்போ இந்த கைகளை வைக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கிறது, இயேசுனுடைய சீடர்கள் இருக்கிறது. அந்த சீடர்களால் என்ன செஞ்ச, அவங்க மாற்றமே அதை செய்ய முடியும். அந்த வரத்தை பெற்றவங்க கூட என்ன செய்ய முடியாது, கையை வச்சு அதை கொடுக்க முடியாதனால கை வைக்க முடியாது. அப்போ சொல்றாரு, பரிசுத்தாவை பெற்று வந்து ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவர் வைத்த போது பரிசுத்தாவி அவர்களுக்கு வந்தார். அப்போ அவங்க அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய மனிதர்களாக மாறி போனார்கள். ஆகவே இந்த வரத்தை வந்து கொடுக்கறதுக்கு அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. சரி, இந்த வரத்தை பெற்றவங்க அதை நிறைவேற்றினார்களா என்று பார்க்கும்போது நிச்சயமா நிறைவேற்றினாங்க இல்லையா? அவங்க அந்த வரத்தை பெற்றவங்க கண்டிப்பாக அதை செஞ்சிருக்க முடியும். ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. மற்றவங்களுக்கு தான் கொடுக்க முடியாது தவிர அவங்க அந்த வரத்தை நிறைவேற்ற முடியும். இதே 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த 7 பேர்ல ஒருத்தர் ஸ்தேவான். வாசிக்கிறோம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் அவர்களுக்குள்ள பெரிய அற்புதங்களை செய்தான். 7 பேர்ல ஒருத்தர் இவரும் செஞ்சார். ஸ்தேவான் என்ன பண்ணாரு, அந்த அப்போஸ்தலர்கிட்ட கை வச்சு அந்த அதிகாரம் கொடுத்தவனே அவங்க கிட்ட கை வச்சு வாங்கினாங்களோ அவங்க அதை செஞ்சாங்க. ஆனா மற்றவங்க என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியல. சரி, இவர் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த 7 பேர்ல இன்னொருத்தர் பிலிப்பு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும் வாசிக்கிறோம். அப்பொழுது பிலிப்பு சமாரியாவில் அவர் பட்டணத்துக்கு போய் அங்கோடு கிறிஸ்துவை பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் புறப்பட்டது, வெளியே போனது. சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள், வியாதிகள் நீக்கப்பட்டது. அப்போ பிசாசும் போனது, வியாதிகளும் செய்யப்பட்டது. ஏன்னா என்னது, இவங்க கை வச்சு தான் கொடுக்க முடியாது தவிர அந்த கை வச்சு அந்த வரத்தை கொடுத்தவங்களால பெற்றதை கண்டிப்பா நிறைவேற்ற முடியும். என்ன பண்ண முடியும்? நிறைவேற்ற முடியும். அவங்க நிறைவேற்றினாங்க. இது வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை கை வச்சு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். 2 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தீமோத்தேயுக்கு யார் அந்த வரத்தை கொடுத்தாரு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்தார். 12 சீஷரால முடியும். அதே மாதிரி இயேசுவால நேரடியாக சீஷனாக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலனாக்கப்பட்டிருக்கிற பவுலால் மாத்திரம் தான் முடியும். மற்ற மாதிரி யாராலும் என்ன செய்ய முடியாது, முடியாது. இந்த பவுல் தீமோத்தேயு ஒரு பிரசித்தி பெற்றிருக்கிற ஒரு ஊழியக்காரன். ஆனா அவர் யார் மேல கை வச்சு கொடுப்பாருன்னா கொடுக்க முடியாது. ஆனா அவரு கையை என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரா? பண்ணாரு. அவர் அற்புதங்கள் செஞ்சாரா? பண்ணாரு. வியாதிகளை சுகமாக்கினாரு. ஆனா கை மச்சம் வச்சு யாருக்கும் கொடுக்க முடியல. ஆனா அவர் யாருக்கிட்ட வாங்கினாரு அப்படின்றது தான் இந்த வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்ப விரும்புகிறேன். அப்ப தேவ வரம் கை வச்சு, யார் கை வச்சதுனால? மற்ற யாரும் கை வச்சு வர முடியாது. அப்போஸ்தலர் மட்டும் தான் கை வச்சது. இன்னைக்கு வர கொடுத்துட்டாரு. அந்த பெரிய அப்போஸ்தலர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு வேடிக்கையான விஷயம், விந்தையான விஷயம். அந்த முதல் நூற்றாண்டுக்கு அப்புறம் 2ஆவது நூற்றாண்டுல யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு திடீர்னு முளைச்சிருக்கிறாங்க பாரு, இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து. அப்போ எவ்வளவு ஏமாற்றம் இருக்கிறது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? அப்போ இந்த வரத்தை பெற்றவரே தீமோத்தேயு அற்புதங்கள்லாம் பண்ணாரா, சுகமாக்குனாரா? அவரு தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்தா சுகமாகும் இல்லையா? அவரு நோயாளி மேல கை வச்சா சுகமாகும். ஏன்னா யார் கொடுத்துருக்குது? பவுல் கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி அந்த சீஷர் உயிரோடு வந்து யாரெல்லாம் கை வச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வரம் இருந்தது. அந்நிய பாஷை பேசினாங்க, தீர்க்கதரிசி சொன்னாங்க. 9 வகையான வரங்களை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகளை பெற்றார்கள். அதே நேரத்தில் சுகப்படுத்தும் போது கூட கை வைக்கும் போது சுகமாகும்.
இதே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது இந்த வரத்தை பெற்ற இந்த தீமோத்தேயு அந்த அதிகாரத்தை நிறைவேற்றினாரா? அப்ப பிலிப்பு நிறைவேற்றினார், ஸ்தேவான் நிறைவேற்றினார், இப்போ இந்த தீமோத்தேயு நிறைவேற்றினார். வசனத்தை வாசிக்கிறோம். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில், தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தானே ஆகில், பவுல் எழுதுறார், வந்தானே ஆகில் கொரிந்து பட்டணத்துக்கு அவன் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்க. அவன் உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்ளுங்க, பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒத்துழைங்க. பாருங்கள், என்னை போல அவனும் என்ன பண்ணியிருக்கிறான், கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறான். இந்த வல்லமைகளை பிசாசுகளை துரத்துறான், நோயாளிகளை சுகப்படுத்துறான் அப்படின்னா. ஆகவே இந்த நோயாளிகளை சுகப்படுத்தணும்னு சொன்னா யார் வரணும்? யார் வரணும்? யார் வரணும்? இயேசுவானவர் வரணும். வர முடியுமா இப்போ? சரி, இயேசுடைய சீடர்கள் வரணும். வர முடியுமா இப்போ? வர முடியும். இயேசுடைய சீடர்கள் கை வச்சு யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தாங்களோ அவங்களாம் வரணும். வர முடியுமா இப்போ? இவங்களாம் கடந்த எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 ஆண்டுக, 2000 ஆண்டு முடிஞ்சு போச்சு. இப்போ வர முடியுமானா வர முடியாது. ஆனா வசனத்துல என்ன பண்ணுது? சபையின் மூப்பரை வரவழைத்து, என்ன சொல்லுது? சபையின் மூப்பரை வரவழைத்து அவங்க வியாதிஸ்தர்களை கையை வச்சு ஜெபம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணும்? பிசாசுகள் போகும், வியாதிகள் நீங்கும். அதனால சபையின் மூப்பரை வரவழைச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு எழுதி வசனம் எழுதப்பட்டிருக்கு. அதனால எங்கேயோ ஒரு வசனம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குது, ஏன் எழுதப்பட்டு? இப்போ இந்த மார்க் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்த்து அவர்கள் எண்ணெய் பூசி சுகமாக்கினார்கள் என்று சொன்ன உடனே நானும் போய் எண்ணெய் பூசுறேன் சுகமாக்குறேன் அப்படின்னு சொன்னா ஆக்க முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்பிக்கை வேற. அது அப்படி ஆக்க முடிஞ்சா என்னென்ன பண்ணியிருக்க முடியும், என்ன சாதிச்சிருக்க முடியும்ன்றது யாருமே சிந்திக்கிறது இல்லை. அது முடிவில் சொல்ல போறோம். யோசனை பண்ணி பாருங்க, முடியாது. அப்போ இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபு 5:14 உங்களில் யாராவது ஒருத்தன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. அப்படி சபையின் மூப்பர் வந்து அவன் மீது என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்ப கர்த்தருடைய, அதாவது மூப்பர்களை வரவழைத்து, இன்னைக்கு நிறைய பேர் மூப்பர்கள் இருக்கிறாங்க. சபையில் மூப்பர் இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம சபையில் கிடையாது. ஏன்னா மூப்பருக்குள்ள தகுதியெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கிறுக்கிட்டு போகுது. அப்படி யாராவது ஒருத்தன் செலக்ட் பண்ண முடியும்னா முடியாது. அதனாலேயே நம்ம பிளாக்ல விட்டுக்கிறோம். மூப்பரா செலக்ட் பண்றதுக்கு முன்னாலே மூப்பராயிடுறாங்க நிறைய பேர். அப்போ யோசனை பண்ணி பார்க்கும்போது வசனத்தை பார்த்தோன்னே இந்த யாக்கோபு எழுதின நிருபம் இது பெசிமனா இது எல்லாரும் பொதுவாக எழுதலை. சில ஆலோசனைகள் பொதுவாக இருக்கும், அதை பொதுவாக நம்ம எடுத்துக்கலாம், விசுவாசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் யூதர்களுக்கு மாத்திரமே எழுதப்பட்டது. முதல் வருஷத்தை வாசிக்கும் போது முதல் அதிகாரம் முதல் வருஷத்தை வாசிக்கும் போது அது யூதர்களுக்காக சிதறி இருக்கிற 12 கோத்திரம் என்று சொன்னால் யூதர்களுக்கு எழுதப்பட்டது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணாங்க, அப்போ அந்த சிதறப்பட்ட கோத்திரங்கள் மூப்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது, சபையார்னு சொல்லும்போது அங்கே மூப்பர்கள் ஆக்கப்பட்டவங்க யாரால் ஆக்கப்பட்டாங்க? இந்த எழுதினவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார், யாக்கோபு எழுதினார். யாக்கோபு ஒரு மூப்பரானா மூப்பர். அதே மாதிரி பேதுரு ஒரு மூப்பரானா மூப்பர், யோவான் ஒரு மூப்பரானா மூப்பர். அப்போ 12 சீஷர்கள் மூப்பரா இருந்தாங்க. இவங்களால ஏற்படுத்தப்பட்டவங்க சபையில் இருக்கிறவங்க மூப்பரா இருந்தாங்க. வாசிக்கிறோம், இது அப்படியே வச்சுக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு தன்னை பத்தி எழுதுவார். என்ன எழுதுவார்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களில் உள்ள மூப்பருக்கு உடல் மூப்பர். நிறைய மூப்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்ந்த காலத்தில் யாரெல்லாம் கை வச்சாங்களோ, யாராருக்கு அந்த அதாவது தகுதி உள்ளதோ அவங்களாம் மூப்பராக்கினாங்க. அப்போ நிறைய மூப்பர்கள் உடல் மூப்பராகிய நானும் அப்படின்னு பேதுரு எழுதுவார். அப்போ பேதுரு ஒரு மூப்பர். அதே 3 யோவான்ல 1:1 வாசிக்கும் போது யோவான் தன்னை பற்றி எழுதுவார். எழுதும்போது மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுக்கு எழுதுகிறதாவது. அப்போ மூப்பனாகிய நான், அப்போ யோவான் ஒரு மூப்பர். ஏற்கனவே யாக்கோபு ஒரு மூப்பர்னு சொன்னேன். அதே நேரத்தில் இந்த மூப்பர்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. எல்லா ரைட்ஸும் சுகப்படுத்தலாம், குணமாக்கலாம். சபையில் ஒரு சின்ன இதுனா வேதத்தை என்ன செய்யலாம், எழுதலாம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன செய்யலாம், அதை சரிப்படுத்தலாம். எழுதி எல்லாருக்கும் அனுப்பி அந்த மூப்பர்கள் என்ன செய்யறாங்களோ, அந்த அதிகாரம் பெற்ற இயேசுனுடைய சீடர்கள் என்ன பண்றாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு பெரிய இந்த மூப்பர்கள் பட்டியலில் இருக்கும்போது
ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதாவது அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் விருத்த சேதனம் பண்ணணும், பழைய ஏற்பாட்டை கை கொள்ளணும், மோசையினுடைய சட்டத்தையும் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு அதான் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, அப்போது இதை குறித்து தீர்மானம் செய்வதற்கு பவுல் ஊழியம் முடிச்சுட்டு வர்றாரு. இந்த பிரச்சனை ஏற்பது அந்தியோகிய சபையில். உடனே இவங்க சபைக்கு போகிறாங்க, எருசலேமுக்கு போகிறாங்க. அங்கே உள்ள மூப்பர்கள்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மூப்பர்கள் இயேசுனுடைய சீடர்கள் 12 பேரையும் அங்கே மூப்பர்களாக ஆக்கப்பட்டிருக்கு. இயேசுனுடைய சகோதரர் யாக்கோபு மூப்பராக இருந்தார். மற்ற அநேக மூப்பர்கள் எல்லாம் சேர்த்து ஒன்றா கொடுத்து ஒரு பெரிய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் நம்ம இயேசுவை விசுவாசிக்கணும். யூதர் கூட இனிமேல் என்ன செய்யக்கூடாது, பழைய ஏற்பாட்டு சட்டத்தை பின்பற்றக்கூடாது. யூதர் கூட மோசேயினுடைய சட்டத்தின்படி வாழக்கூடாது. அதை விட்டுட்டு வந்து இயேசுனுடைய அதிகாரத்தின்படி, இயேசுனுடைய வசனத்தின்படி விசுவாசிக்கணும், ஞானஸ்நானம் பெறணும், இயேசுவான சட்டத்தெல்லாம் கை கொள்ளணும். அந்த பழைய ஏற்பாட்டின்படி சட்டத்தெல்லாம் பின்பற்றணும் அவசியம் கிடையாதுன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானம் எல்லா சபைகளுக்கும் போகுது. எல்லா சபைகளும் அதை ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ மூப்பர்கள் வந்து வியாதிகளை, அதாவது பிசாசுகளை திரட்டுவதற்கு அதிகாரம் மட்டுமல்ல, வியாதிகளை சுகப்படுத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது. வேதத்தை சீர்படுத்தி எல்லாருக்கும் இதுதான் சத்தியம்ன்றது எழுதுறதுக்கு அவங்க அதிகாரம் இருக்குது. அப்படி ஒரு மாநாட்டில் முடிவெடுத்த பண்ணி இந்த மூப்பர்களும் இயேசுனுடைய சீடர்களும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. அதை எழுதி எல்லா சபைகளும் அனுப்புறாங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். விக்கிரங்களுக்கு படைத்த அசுசியான மிகவும் பேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு சத்தத்திற்கும் ரத்தத்திற்கும் வெளியேறும்படி அவருக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். அவர் உலகத்தில் இருக்க அத்தனை சபையாருக்கும் நான் எழுத வேண்டும் தீர்மானம் பண்ணினேன். அப்ப தீர்மானம் பண்ணது எழுதி அனுப்புறாங்க. 22 வாசிக்கிறேன். அதுல அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது. அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லோருக்கும் நலமாய் கண்டது. அவர் யார் என்றால் சகோதரின் விசேஷித்தவர்களாகிய பர்சபா 23 வாசிக்கிறோம். அதுல இவர் கைகளில் அவர்கள் எழுதி, அதோட கடைசி பகுதி பார்க்கும்போது சகோதரருக்கு வாழ்த்து சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், அப்ப நிருபத்தை எழுதி அனுப்புறாங்க. அப்ப இந்த நிருபத்தை எழுதுறதுக்கும் அதை கரெக்ஷன் பண்றதுக்கும் இல்லையா, விசாசுகளை துரத்துறதுக்கு மட்டும் இல்லை, வியாதிகளை சகல வியாதிகளும் போக்குறதுக்கு அதிகாரம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வேதத்தையே சரிப்படுத்தி என்ன பண்ணோம், மக்களுக்கு போதிக்கிற அதிகாரமும் அவங்களுக்கு இருந்தது. இவ்வளவு விஷயம் அங்கே இருந்தது. இன்னைக்கு யாராவது ஒருத்தன் வேதத்தை மாற்றி எழுத முடியுமானா, வேதத்தை எழுத முடியாதுன்னா அப்போ சுகம் மட்டும் பண்ண முடியுமா? முடியாது. வேற ஒரு வேதத்தை எழுத முடியுமா? எழுத முடியாது. கலாத்தியர்ல சொல்லுவார், ஆரம்பம் 1ஆம் அதிகாரத்தில் வந்து, நாங்களாவது வானத்தில் வந்து ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் 7 எழுதுவார். சுவிசேஷத்தை விட்டு இவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு போனீங்களே, ஆச்சரியமா இருக்குது. வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், 9 எழுதுவார், நாங்களாவது வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷம் சொன்னா அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப வேறொரு சுவிசேஷத்தை யாரும் செய்ய முடியாது. அப்ப வேறொரு ஏதாவது வேதத்தை எழுத முடியாது. வேதத்தை யாராவது இப்ப எழுத முடியாதுன்னு சொல்லும் போது அவங்களால என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது மட்டும் ஒத்துக்கிறான். ஆனா அற்புதம் அடையாளம் செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிறது இல்லை. பேய் பிசாசுகள் அவனால என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாதுன்னு ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் இயேசுவின் பேரை சொல்லும்போது இந்த அதிகாரம் பெற்றவங்க மட்டும் இல்லை, நீங்கள் கூட இயேசுவின் பேரை சொல்லி பாருங்க. சில பேய்ங்க ஓடுற பேய் ஓடும், ஓடாத பேய் ஓடாது. உன்னோட சீமாட்டினங்கிறான் பேயில், அதுவும் போகாது. சாதாரண பேய்ங்க பயந்துருக்க போய் ஓடிப்போம் யார் பேசினா. இதெல்லாம் வேதத்தில் நடந்திருக்க ரெக்கார்ட். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வரோம். இப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருந்தது, இவ்வளோ விஷயம் அவங்களுக்கு இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, கைகளை வைத்து என்ன பண்ணாங்க, அற்புதம் கொடுத்தாங்க. கைகளை வச்சு சுகமாக்குனாங்க, வியாதிகள் எல்லாம் சுகப்படுத்தினாங்க. அப்போ இந்த வசனம் யாக்கோபு எழுதிக்கிறார் நினச்சிக்கிட்டு, அப்போ இவங்களை யாராவது வியாதிப்பட்டா மூப்பரை வரவழைப்பானாக அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாரு. நல்ல இது யாரும் மைண்ட்ல வைக்கிறது இல்லை. இது 2000 வருஷத்துல வாழ்ந்தவங்களுக்கு அது பயன்படுது. அப்புறம் மூப்பர்கள் இருந்தாங்க, அதிகாரம் பெற்றவங்க இருந்தாங்க, அவங்கள வர வைக்கணும். அவங்க என்ன பண்ணோம், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணா பிசாசுகளும் போகும். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணா நோயாளி சகல நோய்களும் போகும். என்ன நோய் போவோம், சகல நோய்களும் போகும். இப்போ எண்ணெய் பூசி பண்ணுறான், இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா நோயும் போகுமானா எல்லா நோயும் போகாது. அப்போ அது மேலே சொல்லுவார். அவர் சொல்லிட்டு 14 சொல்லும்போது மூப்பர்களை வழித்து எண்ணெய் வழித்து பூசணும். அப்போது அவனுக்காக ஜெபம் பண்ணணும் அவங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ யாரு 2000 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற மூப்பர்கள் தான் வரணும், அவங்க கை வைக்கணும், என்ன பண்ணணும், எண்ணெய் பூசணும், அந்த அதிகாரம் அவனுக்கு இருக்குது. இப்போ இந்த மூப்பர்கள் அவங்களா இருக்கிறாங்களா? நான் இல்லை. 2000 வருஷம் கடந்து போச்சு. இப்போ நான் வந்து இப்போ ஒரு சபையில், இப்போ எல்லாரும் சபையில் மூப்பர்கள் இருக்கிறாங்க.
ஆனால் மூப்பர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்குதானா? அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாத மூப்பர் தான் இருக்கிறாங்க. அவரை வர வச்சு நானே இல்லையா ரொம்ப டேஞ்சராகிறவனை ஒருத்தனை போய் நீ என்ன பூசி சேவம் பண்ணு சரி சுகமாயிட்டு வர பிரியமான யோசித்து பாருங்கள். எண்ணெய் பூசுவது என்பது எண்ணெயில் மகத்துவம் இருக்கிறது, தைலத்தில் மகத்துவம் இருக்கிறது, பிசினியில் மகத்துவம் இருக்கிறது. அது பூசும்போது சில நேரங்களில் தோல் வியாதி போகும். சரீரத்தில் அதாவது தோலில் இருக்கிற சில விஷயங்களை வந்து சுகமாகும். நம்பிக்கைனாலும் சுகமாகும், நம்பிக்கைனாலும் இன்னும் பூசுறதுனால இன்னும் கொஞ்சம் சுகமாகும். ஆனால் அதே நேரத்தில் உள்ளே இருக்கிற கிட்னியோ லங்ஸோ அல்லது ஈரலோ உள்ளே இருக்கிற இன்னர் பார்ட் எல்லாமே ஏதாவது இங்கே மேலே பூசினா உள்ளே இருக்கிறது ஏதாவது மாறுமானா? மாறாது. ஆனால் அவங்க பூசினா என்ன ஆகிடும்? கண்டிப்பாக மாறும். உள்ளே இருக்கிற இன்னர் பார்ட் போச்சுன்னா கூட மேலே எண்ணெய் பூசி அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்கன்னா ஏன்னா அந்த இடத்துக்கு யாரை கொடுத்தது? இயேசுவானவர் சீடர்கள் கொடுத்தாங்க. அந்த சீடர்கள் மன்றங்கள் கொடுத்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அதை செயல்படுத்தினாங்க. அதில் இருக்கிற காலம் வரைக்கும் யார் யார் மூப்பராக இருந்தாலும் அவங்களாம் வர வச்சாங்க. அவங்க அந்த செயலை செஞ்சாங்க. அவங்களாம் போயிட்டாங்க. இப்போ சாதாரண மூப்பர் தான் இருக்கிறாரு. அவரை கூட்டின்னு வந்து போய் பண்ணி அப்படி பண்ணனா இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா போயிருப்பாங்களா? இப்போ சசிகலா அம்மாவை வந்து கூப்பிட்டு பண்ணான்னா தமிழ்நாடே யாருக்கு வந்துடும்? இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துடும். பண்ண முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இது யாருமே சிந்திக்கிறது இல்லை. எது என்ன பூசுறா சுகமாயிடுது, நான் என்ன பூசு சுகமாக்கணும். யார் சுகம்? இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க அத்தனை பேர் எழுந்து வராங்க, என்ன பூசிட்டு வந்துடலாம் ஹாஸ்பிட்டலில் போகிற. இது ஒரு வியாபாரமாக போச்சு, விநியோகமாக மாச்சு. இப்போ என்ன பூசுறான், பெட்டாக போய் என்ன பூசுறான், எண்ணெய் பாட்டில் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்? அவன் கொடுக்குற 100 ரூபாய் 500 ரூபாய் காணிக்கை வாங்கி உள்ள வச்சுக்கிறான். எண்ணெய் பூசிட்டு ஜெபம் பண்ணுறான், அவன் கொடுக்குற காணிக்கை வாங்கி வந்துடுறான். ஆனால் அவன் அதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். யோசனை பண்ணி பாருங்க. எண்ணெய்க்கு மகத்துவம் இருக்குது. இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. ஏசாயா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் அந்த ஜனங்கள் 3ஆம் வசனத்தை பார்க்கும்போது இந்த ஜனங்கள் அதாவது மாடு தன் எஜமான கூட அறியும், கழுதை தன் எஜமானுடைய முன்னணி எப்படி அறியும், இந்த கேட்கட்ட இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன அறியல, என் ஜனமோ என்ன அறியலன்னு. அது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களும் அறியாமல் இருக்கான். அப்படி தொடர்ந்து எழுதும்போது 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதனால அந்த காலத்தில் இருக்கிறவங்க அவங்க வீக்கம் பெருகுச்சு, நோய் அதிகமானுச்சு. அவங்க வந்து அதாவது அவங்களுடைய நோய் குணமாக்கப்படாமல் ஒரு சூழ்நிலை இருந்தது. அது 6ஆம் வசனத்தை வாசிக்கும். 5 6 வாசிக்கும். ஏசாயா இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? தலையெல்லாம் வியாதியா இருக்குது, இருதயம் எல்லாம் பலட்சியமா இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் என்னது அதிலே சுகம் இல்லாமல் இருக்குது. என்ன பண்றாரு? அதில் காயமும் வீக்கமும் இருக்கிறது, நொதிக்கிற ரணம் இருக்கிறது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இதில் என்ன விஷயம்னா எண்ணெயினால் ஆற்றப்படும். எண்ணெய் நோய் என்ன பண்ணும்? மேலே தோலில் இருக்கிற வியாதியை மாற்றும், சுகமாக்கும். ஆனால் அதை கரெக்டாக என்ன பண்ணணும்? அதை படித்தவன் இருக்கணும், அதை கற்றுக்கொண்டு இருக்கணும். அதனுடைய இந்த பிசினி, இந்த தைலம், இந்த எண்ணெய் இந்த நோயை சுகமாக்கும். எந்த நோயை? மேலே சரீரத்தில் இருக்கிறது மட்டும்தான். இதெல்லாம் எழுதப்பட்டதெல்லாம் என்னது? சரீரத்தில் உள்ள விஷயங்கள். மேலே சரீரத்துக்கு மேலே இல்லையா? சீழ் பிதுக்கப்படாமல் கஷ்டமாக இருக்கும். அது அப்படியே நொதிக்கிற ரணம் போல, உடம்பெல்லாம் ரணம் போல இருக்குதுன்னா அதுக்கு எண்ணெய் பூசலாம் இல்லையா? தைலம் வேறு ஏதாவது சுகமாக்குற தைலம் பூசலாம். ஆனால் உள்ளே இருக்கிற பாட்டில் எதனா பூசணும் என்ன பண்ண முடியுமா? அப்போ என்ன பண்ணாரு? அந்த காலத்திலேயே ஏசாயா வாழ்ந்த காலத்திலேயே அப்படி நோய் அப்படி ரொம்ப கொடூரமான சரீரம் பாதிக்கப்பட்ட போது அதை சரிப்படுத்துறதுக்கு தைலம் இல்லாமல் இருந்தது. நீங்கள் சுகப்படுத்தாமல் இருந்தீங்களே அப்படின்னு கேட்குறாரு. என்ன சொல்றாரு? அது சொல்லும்போது ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இதே எரேமியா தீர்க்கதரிசி எழுதும்போது எரேமியா 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த புருஷன் சகாரமற்ற தன் நாட்டில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் ஒரு நாய்க்கும் வாழ்வடைத்து. எரேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. எரேமியா 8.
ரணவைத்தியம் அங்கே இல்லையோ சொல்றாரு. பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார்? இளையத்தில் பிசின் தைலம் இல்லையா? ரண வைத்தியம் அங்கே இல்லையா? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார்? என் ஜனமாகிய குமாரத்தி ஏன் சொஸ்தமடையாமல் போனார்? ஏன் அங்கே ரண வைத்தியம் இல்லையா? பிசினி தைலம் இல்லையா? அப்போ பிசினி தைலம் தைலம் அதை கண்டுபிடிச்சி டாக்டர் என்ன பண்ணுறான்? இப்போ இதில் அலோபதி ட்ரீட்மெண்ட்டும் சரி, அல்லது வந்து நம்ம நாட்டு வைத்தியர்கள்லாம் பண்ணுறாங்க பாருங்க, திணிலி கட்டு இந்த கட்டு இதெல்லாம் என்னது, இதெல்லாமே இந்த வைத்தியர்கள் கற்றுக்கொண்டு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க? தைலத்தை பூசினாங்க, எண்ணெயை பூசினாங்க, பிசினிகளை தடவினாங்க, அதை வச்சு கட்டு கட்டினாங்க. எலும்பு முறிஞ்ச எலும்பு கூட கூடும் இல்லையா? அப்படியே அடித்து குத்து உயிராக போட்டு அடித்து போனாலும் அந்த காயங்கள்லாம் சுகமாகும். அப்படிப்பட்ட தைலங்கள்லாம் சுகமாகும். அதுக்கு அந்த வீரியம் இருக்குது. அதனால் இவர் பூசினதுனால இவர் செஞ்சதுனால வர்றதுன்றதில்ல. அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஈழையாத்தில் பிசினின் தைலம் இல்லையா? ரண வைத்தியனும் அங்கே இல்லையா? பின்ன ஏன் ஜனங்கள் இஸ்ரவேல் குமாரத்தி சுகமாகாமல் இருக்கு? ரண வைத்தியன் என்னது? அந்த ரணத்தை ஆற்றக்கூடிய வைத்தியன் கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணிக்கிறான்? அதை தான் இதெல்லாம் நம்ம மெடிசன்லாம் என்னது, இதெல்லாம் தாவரத்திலிருந்து வந்தது தான். அது ஆங்கில மருந்து வந்தாலும், அதாவது தமிழக வைத்தியமாக இருந்தாலும், தமிழ் வைத்தியமாக இருந்தாலும் எல்லாமே அதுலேருந்து கண்டுபிடிச்சி வந்து தான். அப்போது இன்னர் பார்ட்டி சில நேரங்கள் சுகமாக்கும், மேல் பார்ட்டி சுகமாக்கும். ஆனால் நம்ம பூசுறதுனால இல்லை. இதே 30ஆம் அதிகாரத்தில் 12-13 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. இஸ்ராயேல் ஜனங்கள் சொல்லு, உன் புண் ஆறல, உன் காயம் கொடியதாக இருக்குது சொல்லிட்டு என்ன சொல்லுவாரு? 14-13 சொல்லும்போது, உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதமும் இல்லை. ஔஷதம் என்னது? அது மருந்தை கண்டுபிடிச்சவனும் இல்லை, மருந்தும் இல்லாமல் இருக்குது. அது இருந்தால் கண்டிப்பாக அதை அந்த தைலத்தையும் பிசினியும் எண்ணெயும் கொண்டு போய் பூசும்போது நிச்சயமாக எவ்வளோ ரணமாக இருந்தாலும் அது மாறிவிடும் அப்படின்னு எழுதப்பட்டது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்ததா, நடைமுறையில் இருந்ததான்னு எல்லாமே இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட இப்படிப்பட்ட முறைகள் வந்து, அதாவது இந்த அதிகாரம் இல்லாமையே அந்த எண்ணெய்களை வச்சு பூசினா சரியாகுமா ஆகாதானா? சரி ஆகினது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், ரத்ன சுருக்கம் ஒரு உதாரணம் பார்க்கும்போது, ஒரு எரிகோ பட்டணத்து வழியாக வரும்போது குத்துயிரும் குலவீரமும் ஒருத்தனை அடிக்கப்பட்டு கீழே போடப்பட்டான். லூக்காவில் 10ஆம் அதிகாரம், அதுலேருந்து அந்த 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கும். 30லேருந்து நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது, கலர் கையில் அகப்பட்டு ஒருத்தனை அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்போது 3 பேர் அங்கே போவாங்க. அதில் சமாரியனும் போவார். அப்போ 3 பேரும் விலகி போடுவான். ஆனால் சமாரியன் என்ன பண்ணுவார்? கிட்ட போவார். கிட்ட போய் அவர் என்ன பண்ணுவார்? 10ஆம் அதிகாரம் 34 வாசிக்கும். கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து கட்டி அவனை அதை என்ன பண்ணாரு? அப்போ எண்ணெயும் என்ன பண்ணிக்கிறான்? திராட்சை ரசத்தையும் எண்ணெயும், எண்ணெய்ன்றது பூசணுன்றது புதிய ஏற்பாட்டில் கூட என்ன பண்ணுது? சாதாரணமாக என்ன பண்ணலாம்? மேல் வியாதிக்கு பண்ணலாம், மேலே இருக்கிற அதாவது. ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு பாட்டில் வந்து ரொம்ப பைபாஸ் சர்ஜரி ஆப்ரேஷன் இருக்குது. அந்த வார்டில் போயிட்டு நான் எண்ணெய் பூசுகிறேன் சரியாக போடுன்னு சொன்னால் எத்தனை பேர் பைபாஸ் ஆப்ரேஷனில் இருக்கிறவங்களாம் வெளியே வந்துடுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. நீ மருத்துவமனையில் இருக்காங்க, இப்படி போகிறாங்களே. இது எண்ணெய் பூசுறது மேலே இருக்கிற காயங்களை கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். அவன் போனால் அவன் எண்ணெய் போட்டான், அப்புறம் அந்த திராட்சை ரசத்தை ஊற்றி அதில் என்ன பண்ணால் கட்டினா எடுத்து சத்திரத்தில் போட்டான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சுகமாயிடுச்சு அப்படின்றது வேறு சொல்லப்பட்டது. எண்ணெயினால் சுகமாக்குற விஷயம் இருக்குது. ஆனால் எண்ணெயினால் போகாத விஷயம்னா எப்படி போகும்? போமா, நிறைய வியாதி இருக்குது. சுகர் இருக்குது, யாருன்னா போச்சா சாகிற வரைக்கும் இருக்குது. எத்தனையோ வியாதிகள், போக முடியாத வியாதிகள் இருக்குது. இல்லை அப்போ வந்து அதுபடி இப்போ வியாதிகள்லாம் பார்க்கும்போது போனால் உடனே டாக்டர்கிட்ட போன உடனே ஒரு பட்டியலே போட்டுருவான் ஸ்கேன் எடுக்கிறது. உடம்பு ஃபுல்லாக என்ன பண்ணுறதுக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வச்சிடலாம். இப்படி எண்ணெய் பூசி உடனே சுகப்படுத்துகிற ஒருத்தர் இருந்தாருன்னா இன்றைக்கி மருத்துவமனையில் இவ்வளோ கொடுக்குமா? மருத்துவமனையில் போகிறோம், சரி வர்றாங்க. நிறைய பேர் எல்லா பெட்லேயும் போயிட்டு என்ன சுகப்பட்டு ஜபம் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்க ஜபம் பண்ணோடனே பின்னாலே இவங்க பின்னாடி எழுந்து இவங்க வீட்டுக்கு போகும்போது இவங்க பின்னாடி வீட்டுக்கு எல்லாம் போயிடறாங்க. பார்த்துக்கிட்டீங்களா? எங்கேயுமே பார்க்க முடியாது. அவன் என்னைக்கு டாக்டர் என்ன பண்ணான்? சுகமாயிட்டு என்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறான்னு அது வரைக்கும் என்ன பண்ணான்? நான் தான் எண்ணெய் பூசிங்கன்னா சரியாக போச்சுன்னு வீட்டுக்கு போக வேண்டியது தானே. போக முடியுமான்னு போக முடியாது.
பாவம் என்ன ஒவ்வொரு வார்டுலையும் போனீங்கன்னா நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் மோடி யுத்த மஸ்தா மாதிரி பண்ணிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. பாவம் அந்த ஜனங்க ஆதங்கம் எதிர்பார்க்குறான். நீ போய் பூசினாலும் யார் போய் பூசினாலும் என்ன பூசினா என்ன பூச மாட்டாங்களா, நம்ம சரியாகாதா, உடனே நீ கொடுத்தேன்னா 1000 ரூபாய் கூட இந்த என்ன பாட்டில் வச்சு குடிக்கிறதுக்கு தயாராகிறான். ஆனால் சுகமாகமான ஆக முடியாது. எழுந்து வந்தாங்கன்னா யாரும் வர முடியாது. அப்படி எழுந்து வந்துட்டாங்கன்னா தான் இல்லது சப்பானிகளும் எழுந்து நடந்துருக்கிறானாக்கா, காலை இல்லாதவன் வந்துக்கிறான்னா, காலை இல்லாதவங்கள இன்னைக்கு எனக்கு வீட்டுக்கு வந்துடுவான் இல்லையா, கண் இல்லாதவனா எனக்கு கண்ணோட வெளியே வருவான் இல்லையா. இப்போ ஒரு வைத்தியம்னா ஒரு மருத்துவம்னா இப்படி வந்து இது எல்லாம் நடக்குமானா இல்லை. ஒரு மாயினாலே ஞானமாய் பேசப்பட்டிருக்கிற வசனங்கள், ஞானமாய் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் அஞ்ஞானமாய் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கிட்ட கூட என்னது, ஆமாம் அவங்க என்ன பூசினாங்க சரியா போயிட்டாங்க பொழுது, அவங்க சரியான சபையில் தான் இருக்கிறாங்க, என்ன பூசணும்னு சுகமாயிடுச்சு, நம்ம சரியான சபையில் இல்லை பொழுதுன்னு பார்த்து இல்லை. வைத்திய முறையில் மேல் வியாதிகளை மாற்றுவதற்கு எண்ணெய், தைலம், பிஸ்னி இதெல்லாம் வந்து செயல்பட்டு இருக்கிறது, சுகமாக்கி இருக்கிறது. ஒருவேளை அது போனால் தான் போகும். அப்படிதான் ஒருத்தரை சந்தித்தோம் இந்த ரயில்வே கேட்டுக்கு அந்த சர்ச்சில் போகிறாங்க. ஆமாம் அந்த எண்ணெய் பூசி எல்லாம் சுகமாயிட்டாங்க. சரிம்மா எண்ணெய் பூசி 3 எத்தனை வாரம் போனேன், 6 வாரம் போனேன். 6ஆவது வாரம் தான் கொஞ்சம் சுகமாச்சு. அப்போ பூசின அன்றைக்கே சுகமாக வேண்டியதுன்னு இன்னொன்று பக்தியில் இருக்கிறான், விடுவிக்க முடியல. நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பிஸ்னஸ் ஆகி போச்சு. வாடாக போகிறாங்க. எண்ணெய் கொடுத்து பாருங்கள், நீங்கள் தூக்கிட்டு போய் பாருங்கள். தண்ணியை கொடுத்தா கூட அது மாந்திரிகமாக நினச்சி, மந்திரமாக நினச்சி, மகத்துவமாக நினச்சி எத்தனை பேர் காசு கொடுத்து வாங்கி சந்தோஷமாக ஜெர்மனி அனுப்பிச்சு வாங்கிட்டு போகிறாங்க. நம்பிக்கை வேறு, ஆனால் சுகமாக்குமான்னு ஆகாது. ஆனால் எதை எப்படி சுகமாக்குனா, இயேசுவானவர் இருந்தால் சுகமாகும், இயேசுவானோட சீடர் இருந்தால் சுகமாகும். அவர்கள் உயிரோடு யாரெல்லாம் அந்த அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை கொடுத்தாங்களோ அவங்களாம் இருந்து அவங்களும் ஆஸ்பத்திரிக்கு போய் அவங்க என்ன கொடுத்து என்ன பண்ணோம், கண்டிப்பாக உள்ளே இருக்கிற பாட்டு கூட நொறுங்கி போன எலும்பு கூட என்ன ஆகிடும், சரியாயிடும். உள்ளே இருக்கிற பாட்டு எவ்வளோ பாட்டு கெட்டு போனாலும் என்னப்போ சரியாக போயிடும். ஆனால் அவங்க இல்லையே. இப்போ அதை செய்ய முடியுமானா செய்ய முடியாது. ஆனால் இன்னைக்கு பண்ணுறோம், இன்னைக்கு நம்மை நாமே மக்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வஞ்சனைக்குள்ளாக கிறிஸ்துவ சபையாராக இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, விழுந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தி இன்னைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே மூப்பரை வட வைக்கணும் அல்லது சபையில் ஒருத்தர் வந்து என்ன பூசினாலும் சரியாக நினைச்சிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்கிறீர்கள் என்று. ஆகவே எனது அருமையான இந்த காலை பொழுதுல இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான செயல் எல்லாம் முதல் நூற்றாண்டில் நடைபெற்றது. அது அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அந்த காலத்தில் மூப்பர்களாக நியமிக்கப்பட்ட மனிதர்களால் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்னைக்கு இருக்கிறவர்களால் என்ன செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது என்பதை ஆணித்தரமாக என்ன பண்ணோம், நாம் விசுவாசத்துக்குள்ள அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமான எந்த காரணத்தை கொண்டும் ஒருவர் வஞ்சிப்பதற்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ ஒருத்தன் வியாதிப்பட்டா சபையின் மூப்பரை வரவழைப்பானாக, அவனுக்கு கர்த்தருடைய நாமத்தினால எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவர்கள். அது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிய ரட்சி. அப்போ இவ்வளோ பேர் சுகமாவது அங்கே உட்காந்துனாங்களே, இப்போ அத்தனை பேருக்குலையும் போய் பூசிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே எழுந்து வரலன்னா அப்போ அத்தனை பேருக்கு விசுவாசம் இல்லையான்னு நினைக்கிறது யாருமே நினைக்கிறதே கிடையாது. யோசனை பண்ணிப்பாங்க. நேற்றுக்கு ஒரு சம்பவம், அதாவது ஒரு மருத்துவமனையில் போனோம். ஒரு அது அதாவது ஒரு உமன்ஸ் வார்டில் போனோம். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், மணின்றவருடைய பொண்ணு பூர்ணின்றது அந்த பிள்ளை அது எலும்பு உடஞ்சி போய் மருத்துவமனை எல்லாமே அந்த வார்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் பெட் இருக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்சி எல்லாரும் கை உடஞ்சி கால் உடஞ்சி ஜனங்க ஒரே பாவம், மேலே இருக்கிற துணி இருக்குதா இல்லையா ஒன்றுமே தெரியல, வாழ்க்கையே எடுத்து போய் உட்காந்துட்டாங்க. இப்போ ஜெபம் பண்ணிங்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெய் பூசிங்கிறவங்க போடுறவங்க எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு வார்டுலையும் நீங்கள் போய் பார்த்துவாங்க. அப்போ இவங்களெல்லாம் கூட்டு போய் சுகப்படுத்தினா அப்போ வார்டு என்னத்துக்கு, இந்த ஹாஸ்பிட்டல் என்னத்துக்கு, மருத்துவர் என்னத்துக்கு, வைத்தியம் என்னத்துக்கு. நாங்கள் போய் நிற்கிறோம். போன உடனே என்ன பண்ணாங்க, அந்த பெட்டில் இருக்கிற கிறிஸ்தவ ஒரு 3 ஒருத்தர் ஜெபம் பண்ண உடனே பார்த்தவனே கை அங்கங்கே கையாடுறாங்க. பாவம் ஒன்றுமே அவங்களுக்கு சொரணையே இல்லாத அளவுக்கு இருக்கிறாங்க. கால் உடஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி கொஞ்சம் தூக்கி பாருங்க காலை. சின்ன ஒரு இது வந்தாவே காய் வந்தா காலை தூக்க முடியல, கை தூக்க முடியல. ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே கத்து கூப்பாடு, ஒரே அந்த பெட்டை கட்ட போகிறதுக்கு வந்துக்கிறாங்க பொழுது. அந்த வார்டே என்ன பண்ணிச்சு, கூட வந்து ஜெயிச்சில் அழுது கண்ணீர் வந்து விழுந்து மாலையாக கண்ணீர் வந்துச்சு கண்ணில். சகிக்க முடியல எனக்கு. அதுக்கப்புறம் 4 பெட்டில் இருந்த 4 கிறிஸ்தவ பெண்ணுங்க பாவம் கை காட்டு தூக்குது. போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ எனக்கு எவ்வளோ வேதனை தெரியுமா. இந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருந்தாருன்னா பணம் இல்லாமல் இந்த ஜனங்களை என்ன பண்ணியிருக்கலாம், சுகப்படுத்திருக்கலாமே. பணம் இல்லாமல் இந்த அடுத்த செகண்ட்லேயே வீட்டுக்கு எழுதி அனுப்பியிருக்கலாமே. இல்லையே, அதுக்கு மேலே என்னை நிற்க முடியலங்க. நான் நேராக வெளியே வந்துட்டேன். அந்த காட்சியை என்னால் பார்க்க முடியல. யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள் இதெல்லாம்?
இது எண்ணெய் பூசுறவன் என்னைக்காவது யோசிக்கிறானா? எண்ணெய் எடுத்துன்னு போயிட்டு வியாபாரம் பண்ணுறவன் விற்பனை பண்ணுறவன் என்னைக்காவது சிந்தனை பண்ணிக்கிறானா? இல்லையே. பிரியமானவர்களே, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், ஞானமாய் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு தெய்வீகமான காரியங்களை தெய்வீகமானதாக நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே மற்ற ஏமாற்றப்படுகிற வஞ்சிக்கப்படுகிற மக்கத்திலே நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு சொல்லப்படுகிற செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். வஞ்சிக்கப்படுகிறவர்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களை தெளிவாக்குங்கள், தெய்வீகமான வழியில் கொண்டு வாருங்கள். ஆகவே இந்த நாளில் முடியுமானா? முடியவே முடியாது. ஆகவே அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அது எழுதப்பட்டது, அந்த காலத்தில் இருந்தவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். ஆகவே அதில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டது எல்லாமே நான் தனக்கு அப்படின்னு அது பிரசங்கம் பண்ணுறதும் போதிக்கிறது கிறிஸ்டின் சபையின் ஊழியம் இல்லை. வேதத்தை பகுத்து போதிக்கிறதுல உன்னை உத்தமுள்ளவனாக நிறுத்திக்கொள் என்ற 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்தில் அழகாக 15ஆம் வசனத்தில் சொல்லுவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஊழியம், அப்படிப்பட்ட ஒரு பக்தி தான் கிறிஸ்டின் சபை. ஆகவே பிரியமான இந்த நாளிலே அப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் வசனத்தை கொண்டு சீர்படுத்துவதற்காக உங்களை அர்ப்பணிங்கள். ஜெபம் செய்வோம். இந்த நேரத்தில்